நம்முடைய ஒவ்வொரு தேவைக்குமான சொல்யூஷனை தேவன் அறிந்திருக்கிறார். அவருக்கு எது நடந்தா நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறும்ன்றது அவருக்கு தெரியும். ஒரு சமயம் ஒரு தாயாரை நான் ஒரு ஐ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தேன். அவங்களுக்கு கண்ணில் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. கண்ணெல்லாம் ரொம்ப வீங்கி இருந்தது, ரொம்ப ரெட்டிஷா இருந்தது, ஒரே எரிச்சல், அவங்களுக்கு இரிட்டேஷனா இருந்ததுனால எவ்வளோ மருந்து விட்டு பார்த்தாங்க, எவ்வளோ டேப்லெட் செட் ஆகலை. அதனால இன்னொரு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிருந்தோம். அந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கொண்டு போய் செக் பண்ணும்போது எல்லாம் விசாரிச்சாரு, எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாரு. இப்படிலாம் இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா உங்களுக்கு முட்டி வலி இருக்கா அப்படின்னு கேட்டாராம். உடனே அவங்க சொன்னாங்களாம், ஆமா இருக்குது, முட்டி வலி இருக்கு டாக்டர், என்னால் சரியா எழுந்து கொள்ள முடியல, உட்கார முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் சொன்னா, அந்த முட்டி வலி தாம்மா அவங்களுடைய கண்ணுக்கு இந்த ப்ரெஷருக்கான காரணம்னாராம். பாருங்க, சாதாரண முட்டி வலி கண்ணில் ப்ரெஷர் கொடுக்குது, கண்ணு அது பாதிக்குது. ஏன்னா கண்ணுக்கு போற நரம்பு இந்த முட்டி வழியா போகுது. இந்த முட்டி வலி உங்களுக்கு இருக்கிறதுனால, இதுல அதிகமான ப்ரெஷர் உங்களுக்கு இருக்கிறதுனால, இது உங்களுக்கு வலி குறைஞ்சாதான் இந்த கண்ணுல உள்ள பாதிப்பு குறையும். அருமையானவர்களே, ஏன் சொல்றேன்னா, யாராவது யோசிப்பாங்களா, கண்ணுல இருக்கிற இந்த பிரச்சனைக்கு இதுல மருந்து விடணும், இதுல ஏதோ ஒரு சொட்டு மருந்து விடணும், ஏதோ ஒரு ஆயின்மெண்ட் போடணும், அப்ப இது சரியாயிடும், அப்படிதான் நினைச்சு போயிருப்பாங்க இல்லையா? ஆனா அந்த டாக்டர் கிட்ட போகும்போதுதான் தெரிஞ்சது, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போகும்போதுதான் தெரிஞ்சது, அதுக்கான உண்மையான தீர்வு இந்த முட்டி சரியாகிறதுல தான் இருக்குது அப்படின்றது. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் அற்புதமான ஸ்பெஷலிஸ்ட். உங்களுடைய பிரச்சனைகளை அவரிடத்துல நீங்கள் கொண்டு போகும்போது பல சமயங்கள்ல அவர் அந்த இடத்துல ஒன்றும் செய்யாதது போல தெரியும். அந்த இடத்துல எதுவும் செய்யல, அவரு இந்த பிரச்சனை மாறல பாரு, எவ்வளவு நாளா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எவ்வளவு நாளா இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றது போல நம்ம யோசிப்போம். ஆனா தேவன் மெய்யாகவே அந்த பிரச்சனைக்கான தீர்வு எங்க இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். அங்க அவர் கிரியை செய்து கொண்டிருப்பார். அவருக்கு தெரியும் எங்க அடிச்சா எது நகரும்னு. அதனாலதான் பல சமயத்துல மௌனமா இருக்கிறது போல தெரியும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யாதவர் போல தெரியும். ஆனா தேவன் மெய்யாகவே கிரியை செய்து கொண்டிருப்பார். இதை நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம், என் ஜெபத்துக்கு பதில் வரல, என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. அவர் நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷனை தரணும்னு நினைக்கிறது இல்ல, நிரந்தரமான தீர்வை தர வேண்டும் என்று நினைக்கிறார். ஆகவேதான் நம்முடைய காரியத்தில் அதிக சிரத்தை அவர் எடுத்துக்கொள்கிறார். நிரந்தரமான தீர்வை உண்டாக்கும்படியாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்.